ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இடியாப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கு இடியாப்பத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற அரிசியை பொறுத்து தான் இடியாப்பம் நமக்கு நல்லா வரும். அரிசிங்கிறது நம்ம பச்சரிசி மாவும் புழுங்கரிசியும் நான் சேர்த்தி தான் அரைப்பேன். அரிசி மாவு நான் எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் அது ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி நான் 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாவில் தண்ணி ஊற்றணும். கொதி வராமல் ஊற்றிட்டோம்னா நல்லா இருக்காது. இடியாப்பம் செய்கிறது வேலை அதிகம்னு நிறையா பேர் செய்யவே மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஆனால் நம்ம மாவு ஆறுறதுக்குள்ளார டக்குன்னு புழிஞ்சு எடுத்துடணும். சூடாக இருக்கும் பொழுதே நான் போட்டு எடுத்துடுறேன். ஒரு சிலர்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையை விட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் போட்டு எடுப்பாங்க.